MHCC எக்ஸாம் வந்து எல்லாரும் எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட்டா OA எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிகல் ரவுண்டுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறேங்க. இந்த நெக்ஸ்ட் அப்டேட் எதுவுமே வரலைன்னு சொல்லி கேட்பீங்க. இந்த வீக்கில் வரலாம், இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கில் வரலாம். இந்த வீக் கம்ப்ளீட்டாக போகுது, நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அடுத்து ப்ராக்டிகல் ரவுண்டுக்கு தான் செலெக்ஷன் லிஸ்ட் வருங்க. அதில் செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்டுக்கு நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொன்னோம். செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே எப்படி நம்ம அப்ரோச் பண்ணது A to Z எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கைடன்ஸு ப்ளஸ் டிப்ஸு எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், எங்கள் சைட்லேருந்து பர்ஃபெக்டான ரிப்ளை வருங்க. ஏன்னா நிறைய கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கே நிறையா ஒர்க் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாவே எங்கள் சைட்லேருந்து பர்ஃபெக்டான ஆன்சர் வருங்க. நாங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா MHCC இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னா கேர்ள்ஸை பொறுத்தளவு கோலம் போன டைமுக்கு முந்தின டைம் கோலமெல்லாம் போட சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். 1 or 2 கேண்டிடேட்டுக்கு போட தெரியாது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பாய்ஸும் அதே போல் தான். நீங்கள் ஒரு ட்ரெஸ் கொடுத்து அதில் ஊக்கு வைக்கிறது, பேக்கெட் வைக்கிறதெல்லாம் பழகிக்கிங்க. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி பர்ஃபெக்டான அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம எப்படி நீட்டாக அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுற எல்லாமே பார்ப்பாங்க. நீங்கள் அந்த பேக்கெட் வச்சோடனே கீழே இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து வேறு இடத்துல க்ளீன் பண்ணிடுங்க. அதையெல்லாம் கூட செக் பண்ண சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மாவிலையோ நெக்ஸ்ட் வெற்றிலையோ கொடுத்தாங்கன்னா அதில் எவ்வளோ நீட்டாக தோரணம் கட்டுறீங்கன்னு சொல்லியெல்லாம் பார்ப்பாங்க. அதில் தோரணம் கட்டுறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணலினாலே இப்போ இருந்தாச்சும் ட்ரை பண்ணி, ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம பர்ஃபெக்டாகவும் பண்ணனே கொஞ்சம் நீட்டாகவும் பண்ணனே அவங்கள அந்த பார்க்கும்போது அவங்க ஈஸியாக பரவாயில்ல இந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு பரவாயில்ல நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு திங்கிங் மைண்ட் வர மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தாங்க எதாக இருந்தாலுமே நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும். பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. இந்த புக் எடுத்து இங்கே வைக்கிறது பார்க்குறது ஈஸி தான். ஆனால் அந்த புக்கு எப்படி நீட்டாக வைக்கிறோம் அதையெல்லாமே செக் பண்ணுவாங்க. அதையெல்லாமே நீங்கள் ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதெல்லாமே A to Z எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கிளியர் பண்ணி ஐடியாஸ் நிறைய கொடுக்க போகிறோம். செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே அது கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ இருக்கிற டைமில் இதுதான் கொடுப்பாங்கன்னு இல்லை, அவங்க சைட்லேருந்து என்ன வேறு மாதிரி டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கல் வைக்கலாம் அது எல்லாமே நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே பர்ஃபெக்டாக A to Z எல்லாமே தெளிவாக கொடுப்போம். இப்போதைக்கு நீங்கள் போன டைம் கேட்டது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா அந்த டைமில் நான் முடிக்கிறோமான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கலாம். நான் ஒரு இமேஜ் காட்டுறேன், சரி ஒன்றும் இல்லைங்க இந்த இமேஜ் இப்போ காட்டுறேன்னா இந்த இமேஜில் என்னென்ன இருக்குன்னு கூட கேட்கலாம். அந்த இமேஜில் நீங்கள் என்ன திங்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அந்த இமேஜில் எத்தனை டைம் வந்து இந்த லோகோ இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். இந்த லோகோ இங்கே 1 or 2 டைம் இருந்துச்சுன்னா அந்த லோகோ எத்தனை டைம் இருந்துச்சுன்னு சொல்லி கூட கேட்கலாம். நீங்கள் நல்லா அந்த இமேஜை நல்லா பார்க்கணும் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி, ஓகேங்களா? அது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்குங்க, ஓகேங்களா? இதே தான் எல்லா போஸ்டிங்க்கே கேட்பாங்க. போன டைம் அதுக்கு முந்தின டைம்லாம் இது மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் அந்த அன்னைக்கான நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போயிங்க. நீங்கள் செகண்ட் ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கிட்டே என்னென்ன மாதிரி கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் எல்லாம் கேட்டுக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே போல் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளோட MHCC ஃப்ரீ ப்ராக்டிக்கல் ரவுண்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. A to Z எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே கொடுக்குறேன். நான் ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே போஸ்ட் பண்ணலாம் தான். என்ன நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால தான் இந்த டவுட் இந்த வீடியோவில் கிளியராக கொடுத்துடலான்னு சொல்லி. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் அட்மின் நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க சைட்லேருந்து ரிப்ளை வருங்க. மெசேஜ் மட்டும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ டைமில் எங்கள் சைட்லேருந்து கால் வரும். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து பர்ஃபெக்டான கிளியரான ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பேங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே A to Z எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி உங்களை எப்படி ஈஸியாக கைட் பண்ணி அப்ரோச் பண்ணி ஈஸியாக நம்ம ப்ராக்டிக்கல் ரவுண்டில் 70க்கு எப்படி 70 மார்க் அப்ரோச் பண்ணது எல்லாமே A to Z எல்லாமே தெளிவாக நம்ம சைட்லேருந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அதுக்கு அடுத்ததான இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு அதையும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறது எல்லாமே 1 by 1 நம்ம சைட்லேருந்து கொடுப்பேன். ஏன்னா எக்ஸாம்லேருந்து நம்ம இந்த சீரீஸ் எடுத்துருக்குறோம், அதனால் பர்ஃபெக்டாக கம்பல்சரி முடிப்பாங்க.
மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம 1 by 1 வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்குங்க. மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலிமா எக்ஸாம் படித்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து நம்ம சேனல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.